ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் சூப்பராக செஞ்சாச்சு. சித்திரை 1க்கு முதல் நாளே வீட்டில் தேவையான பொருட்கள் எல்லாத்துமே வாங்கி வச்சாச்சு. கனி காணுதல் சொல்லுவாங்கள்ல, அதுக்கான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துங்களில் இந்த பழக்கம் பெருசாக கிடையாது. நான் இது ஒரு 4-5 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் கூட இதெல்லாம் செஞ்சது கிடையாது. நேற்றுக்கே வீடு கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சு வச்சாச்சு. நைட்டு ஒரு 10 மணியாக போல் கனி காணுதலுக்கு தேவையான பழங்கள்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். முக்கியமாக தேவை மாப்பழா, வாழை. ஆனால் என்கிட்ட மாம்பழமும் வாழைப்பழமும் மட்டும்தான் இருந்துச்சு. பலாப்பழம் கிடைக்கல. போன வருஷம் தான் அதிசயமாக கிடச்சிது, இந்த வருஷம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு அதிலெல்லாம் ஒவ்வொரு பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, ஒரு லெமன், கண்ணாடியில் ஏதாவது ஒரு கோல்டு என்ன இருக்கோ அது வைக்கலாம். நான் ஒரு செயின் மாட்டி வச்சுருந்தேன். கோல்டு இல்லாதவங்க வெள்ளிலையும் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் ரூபா நோட்டெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுலேயே அன்னபூரணி சிலை, மகாலட்சுமி அம்மா சிலை வச்சுட்டு ஒரு டம்ளரில் பச்சரிசி, கல்லுப்பு, துவரம்பருப்பு இது வரைக்கும் வச்சு எடுத்து அரேஞ்ச் பண்ணி நைட்டு வச்சுட்டு படுத்துட்டு தூங்கியாச்சு. இதை அரேஞ்ச் பண்ணவே நைட்டு 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு கனி காணுதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மாக்கோலம் போட்டுட்டு வடை, பாயசம், கேசரி இது 3 தான் செஞ்சு சூப்பராக பூஜை எல்லாம் பண்ணி சாமியை ஒரு 8 மணிக்குள்ளே சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சு.